எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பிரஷர் ஹெவி பிரஷர்னால கிட்னி லைட்டா பாதிச்சிச்சு. கிரியாட்டின் லெவல் 2.9 போயிருக்கு. நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாமா? சரி, அதாவது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்களா? இந்த பிரஷர் டியூ டு பிரஷர் தான், ஹை பிரஷர். ஹை பிரஷர் இல்ல, நீங்க டயபெட்டிஸ் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? ப்ரீ டயபெட்டிக் தான் இருக்கு. ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எப்பவுமே கிட்னி இது செக் பண்ணது கிடையாது? இல்ல, செக் பண்ணிருக்கேன். 2014 வரையும் இயர்லி செக் பண்றப்ப எல்லாம் நார்மலா தான் இருந்தது. சரிங்க. அதாவது ஹை பிரஷர்ல கிட்னி அப்படிங்கிறது யூஸ்வலா அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அதாவது 2014 நீங்க நார்மல்னு சொல்றீங்க, திடீர்னு 2015 அக்யூட் கிட்னி ப்ராப்ளம் நடக்கலாம். பட் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்ற மெதுவா கிட்னி வந்து டேமேஜ் நடக்கிறது வந்து 1 வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வருஷத்துல வேகமா உங்களுக்கு பிபி எவ்வளோ இருக்குங்க? அப்போ டெஸ்ட் பண்றப்ப 220 140 இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹை பிபி இருந்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால. அதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுவும் பர்டிகுலராக கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் இருக்கிறவங்க இந்த டயட் எடுக்கலாமான்னா ஒரு சின்ன மாற்றத்தோடு எடுக்கணும். மனோஜ் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அதாவது புரோட்டீன் அளவு மெயின் ப்ராப்ளம். அதாவது நம்ம புரோட்டீன் அளவு அதிகமாக எடுக்கும்போது நம்ம கிட்னி வந்து அது எல்லாத்தையும் வந்து யூரியாவையும் கிரியாட்டினையும் மாற்றி வெளியேற்றி ஆகணும். ஸோ அது தேவை. ஆல்ரெடி இப்போ கிட்னி வந்து சரியாக வேலை செய்யறதில்ல. அப்போ வந்து நம்ம புரோட்டீன் அதிகமாக எடுத்தோம்னா கிட்னிக்கு தேவையில்லாத லோடு அது. ஸோ நம்ம பேலியோ உணவில் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ்வலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, சில மாற்றங்களோட மட்டன் சிக்கன் அதெல்லாம் குறைச்சிட்டு முட்டை காய்கறி சார்ந்த பேலியோ டயட்டு, கொஞ்சோண்டு நாங்கள் ரைஸ் மட்டும், கொஞ்சம் லாங் கிரெயின் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி, இல்லாட்டி கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, இது அவருக்கு மட்டும்தான், மற்றவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எடுத்துட்டு நீங்கள் டோட்டலாக ஒரு நாளைக்கு எடுக்கிற புரோட்டீன் அளவு 50 கிராமுக்கு கம்மி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் பேலியோ கட்டாயம் ஃபாலோ பண்ணலாம். வேற இன்னொரு வகை காமனாக கிட்னி ப்ராப்ளம் ஓல்டேஜில் வர்றது பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவோம். நம்ம ராஜா சார் சொல்லியிருந்தாரு, ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள்னால கிட்னி பாதிக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த புரோட்டீன் மாடிஃபிகேஷனோட டயபெட்டிக்னால வர நெஃப்ரோபதி இருக்கிறவங்களுக்கு பேலியோ டயட்ல ரொம்ப நல்ல முன்னேற்றம் வந்திருக்குது. அந்த மைக்ரோ ஆல்புமின்னு சொல்லக்கூடிய கிட்னி லீக் ஆகிறது, இது எல்லாமே வந்து சரியாயிருக்குது. ஸோ உங்களுக்கு முறையான ரிப்போர்ட்டுகள், அது என்ன 2.9 கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உங்க மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு மிதமான புரோட்டீனோட இந்த பேலியோ எடுக்கலாம் சொல்லல. கொழுப்பு ஒன்றையும் பண்ண போறது இல்லை கிட்னியில். புரோட்டீன் மட்டும் நீங்க 50 கிராமுக்கு கம்மியாக எடுக்கணும். பிளஸ் நீங்க ஒரு முறையான பரிசோதனையை செஞ்சு என்ன ப்ராப்ளம்னு பார்த்து உங்க பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கணும்.